அன்னைக்கு ஒரு நாள் நம்ம முருகரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கார்ப்ரோ கிளம்பணும் கனடா கந்தசாமி கோவிலுக்கு. நம்ம வீட்ல இருந்து மெட்ரோ பிளஸ் பஸ் எடுக்கணும். நாங்கள் பஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் 2 கிலோமீட்டர். சும்மா ரோட்டோத்துல நடந்து போவோம்னு யோசிச்சா இந்த மாதிரி ட்ரெயின்ல இறக்கி விட்டுச்சுங்க. வேற லெவலில் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செம்ம ஃபீல். பாய்ஸ்னஸ் பிளான்ஸ்லாம் இருக்குமா. டைம் பாருங்கள் 8:11. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். தண்ணி சத்தம் கேட்குதா? மிருகம் எதுவும் வராதுல்ல. ஓ ஏன்னா பாட்டு பாரு ஹரி. ஏன்னா இந்த ஊரில் கரடி எங்கேருந்து வரும்னு தெரியாதான். சத்தம் போட்டுனே போனோமா. சேஃபாக வெளியே வந்துட்டோம். வாவ் லுக் அட் திஸ் பிளேஸ் மேன். டவுன் டவுன் விட்டு வெளியே வந்த பிறகு நெய்பர்ஹுட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு வீட்டு வெளியே அவங்க லான் ஸ்பேஸை எவ்வளோ சூப்பராக டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஊரில் எப்படி தான் தேவையில்லாத பொருட்களை வெளியே வச்சிருவாங்க, யூஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ஃபைனலி 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம கோயில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் இஷ்யூ யூஸ் பண்ணல பாரு. தமிழ் ப்ராப்பர் தமிழ். தேர் திருவிழாலாம் நடத்துவாங்க போலயே. வேற கோயில் மூடுற டைமில் போய் ரீச் ஆனோம். ஃபைனலாக ஆளுங்க நாங்கள் தான் 2 பேர் மட்டும் கோயிலில் உட்காந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு அப்படியே பாசிட்டிவிட்டியை உள்ளே இறக்கிட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்டோட வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க.